Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. Vegetative morphology of plants, part 2 questions I am going to teach you now. Okay, first part 1 teach பண்ணிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இதுலேருந்து கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. சாரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம். ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா அது வந்து லீவ்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் இருக்கும், அண்ட் தென் இட் ட்ரான்ஸ்போர்ட் வாட்டர், மினரல் நியூட்ரியன்ட் டு அதர் பிளான்ட் பார்ட் ஃப்ரம் தி ரூட்டுக்கு மற்ற பிளான்ட் பார்ட் ரூட்லேருந்து மற்ற பிளான்ட் பார்ட்டுக்கு வாட்டர் மினரல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற மெயின் ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டெம் எடுத்துருக்கு. ஓகேவா? ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ், வாட்டர் மட்டும் இல்லை ஃபுட்டையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. செகண்டரி ஃபங்க்ஷனால் என்னது? மாடிஃபிகேஷன், ஒரு பர்டிகுலர் மாடிஃபிகேஷன். அந்த மாடிஃபிகேஷன் படி பார்த்தா food storage, it is modified for the storage of food. Example, Solanum tuberosum modify பண்ணிருக்காங்க. Solanum tuberosum என்னது? Potato is a modification of stem. Colocasia modification of stem. Perennation and reproduction. Gingiber officinale ginger, இஞ்சி. அதை வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சாலே வந்துடும்ல stem part. It's modification of stem. Water storage, Opuntia, cactus, and then இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஒப்பன்ஷியா அண்ட் கஷோரினா சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல அது. ஏன் ப்ரொடெக்ஷன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சிட்ரஸ் அண்ட் அகேஷியா. சிட்ரஸ்னால் லெமன் பிளான்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கும், முள்ளாக இருக்கும். அது வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த கிரேசிங் அனிமல்ஸ், தட் கோட்டு, ஷீப்பு, கவ், அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு. சப்போர்ட்டுக்கு வந்து பாசிவ் ஃப்ளோரா அண்ட் விட்டிஸ். ஓகே, இதாவது ஃபில்லோம் வந்து ஆல் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட் டுகெதர் ரெஃபர் டுவர்ட்ஸ் ஃபில்லோம். ஒரு பிளான்ட்டில் உள்ள எல்லா லீவ்ஸையும் நம்ம டுகெதர் சேர்த்து ஃபில்லோம்னு சொல்கிறோம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீஃப்னா லீஃப் இஸ் அ லேட்ரல் அப்பண்டேஜஸ், அது ஒரு லேட்ரல் அப்பண்டேஜ், அண்ட் இட் இஸ் நோட்லேருந்து அரைஸ் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸோஜினஸ் ஆரிஜினா நம்ம வெளியில் பார்க்கலாம். லிமிடெட் க்ரோத்னா ஒரு பர்டிகுலர் க்ரோத் வரைக்கும் தான் அதால் க்ரோ ஆக முடியும். அன்லிமிடெட் க்ரோத் அதுக்கு இல்லை. ஸ்டெம் அன்லிமிட்டடாக க்ரோத் ஆகுது மாதிரி லீஃபால் அன்லிமிட்டடாக க்ரோத் ஆக முடியாது. ஓகேவா? இட் டஸ் நாட் ப்ராசஸ் ஏபிக்கல் பட் அதில் இருக்காது. ஏபெக்ஸ்னால் அந்த டிப்பில் பட் லீஃபில். ஓகேவா? lamina of the leaf is transverse by vascular strands called vein. lamina என்னன்னா leaf blade, அந்த லீஃபோட ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் தான் lamina. அதில் வந்து வெயின்ஸ் இருக்கும். what are the functions of leaf? லீஃபோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். primary root. ஓகேவா? primary function வந்து photosynthesis, ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு. டிரான்ஸ்பிரேஷன்னா அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் லாஸ் ஆகலாம். அதுக்கு கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ரூட்ஸ் வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் பட் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சாலிட்ஸ். 5 primary function. செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ். ஆலோனா அலோவேரா, அகேவ், பிராசிகா, ஒலிரேஷிகா. for that it is I think it's cabbage. அதுக்கு ஸ்டோரேஜ். ப்ரொடக்ஷனுக்கு வந்து பிராசிகா, ஒலிரேஷிகா இஸ் a leaf. Okay, and then production ko Opuntia and berberis, that by thorns. Support ko gloriosa and nepenthes. Gloriosa superba, அது சொல்லுவாங்களா 4 o'clock plant, அதுவும் nepenthes. Reproduction ko Bryophylla, begonia and Zamioculcas. Bryophylla, begonia leaf buds, அந்த leaf bud நம்ம மண்ணில் போட்டாலே அது வளர்ந்து பெரிய பிளான்ட் ஆகும். அதனால reproduction. These are the secondary functions of leaf. Next question க்கு போவோம். Parts of the leaf பார்ப்போம். I think it's not clear. Parts of the leaf. Apex na tip of the leaf. Margin na the side la irukkiradhu. Midrib na the prominent and the nodula podala adu. Lamina na leaf blade. Veinlet na chinna veinlet ah irukum. Petiole na the leaf stalk idha. And then stipule na konjam oru kutti lateral appendages irukum. Leaf base na keela irukkudu. avladhaan. இதுதான் பார்ட் ஆஃப் த லீஃப். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. லீஃப் பேஸ், தட் இஸ் ஹைப்போபோடியம், பீட்டியோல் மீசோபோடியம், அண்ட் லாமினா எபிபோடியம். லீஃப் பேஸ்னால் ஹைப்போபோடியம். பார்ட் ஆஃப் த லீஃப் அட்டாச் டு த நோட் ஆஃப் த ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் லீஃப் பேஸ். ஒரு ஸ்டெம்மோட நோடுக்கு அட்டாச் ஆகிருக்கலாம், அது பேர் தான் லீஃப் பேஸ். பல்வினஸ் தான் லெக்யூம் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா பீன்ஸ், லப்லப், கிளிட்டோரியா, டெனேஷியா, அண்ட் தென் பீன்ஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் லெக்யூம்ஸ் சொல்லுவோம். அதில் வந்து ப்ராட் ஸ்வெல்லன் அண்ட் நோன் பல்வினஸ். அது கொஞ்சம் ஸ்வெல்லனாக இருக்கும்னா கொஞ்சம் பெருசாக பல்ஜிங்காக இருக்கும். ஓகேவா? ஷீட்டிங் லீஃப் பேஸ். மோனோகாட் ஃபேமிலிஸ் அரிகேஷியா, மஸ்கேஷியா, ஜிஞ்சிபரேஷியா, பொயேஷியா. லீஃப் பேஸ் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், ஹோல் ஆஃப் த இன்டர் நோட்ஸ். ஓகேவா? லாமினா வந்து ஸ்டைப் ஆர் மீசோபோடியம். இட்ஸ் a bridge between lamina and stem. Petiole or leaf stalks of which joins the lamina with the stem. லீஃப் ஸ்டாக் வந்து லாமினாவையும் ஸ்டெம்மையும் ஜாயின் பண்ணுது. லீஃப் வித் பீட்டியோல் இருந்தால் பீட்டியோலேட். ஃபைக்கஸ், ஹைபிஸ்கஸ், மேங்கிஃபெரா. பீட்டியோல் இல்லைனா செசைல் சொல்லுவோம், கேலட்ராஃபிஸ் அண்ட் க்ளோரியோசா. லாமினா வந்து லீஃப் பிளேட். இட் இஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் கிரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப். ஓகேவா? அது ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்பிரேஷன், மெட்டபாலிக் ரியாக்ஷன். லாமினா வந்து மிட்ரிப் இருக்கும், வித் வெயின்லெட்ஸ் இருக்கும். ஸ்டைபிள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலினஸ் பிளான்ஸ் த லீஃப் பேஸ் பியர்ஸ் 1 or 2 lateral
lateral appendages called stipules. Leaf with stipules are called stipulate. Leaves without stipules வந்து exstipulate. Okay வா? அடுத்து venation types வந்து arrangement of vein, veinlets and the leaf blade or lamina. Leafல இருக்க vein, veinlets arrangement is called as venation. Vascular tissue இருக்கும் ஓகேவா. venation two types, reticulate venation and parallel venation. reticulate venation என்னதுன்னா midrib இருக்கும், அதில் வந்து செகண்டரி வெயின்ஸ் இது காமனாக ரைஸ் ஆகும். இது வந்து டைகாட் லீவ்ஸில் காமன். reticulate venation என்ன நம்ம டூ டைப்ஸாக பிரிக்காங்க. It's two opposite leaves node exactly above the lower nodes, that is opposite decussate and opposite case indecussate. ஓகேவா. I think I missed something. Okay, reticulate venation and parallel venation. Okay, இது parallel venation வந்து மோனோகாட்டில் ப்ராமினெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். And then taproot system and adventitious root system. Taproot system வந்து develop from the radicle of the embryo. Adventitious root system வந்து any other radical தவிர ஏதாச்சும் ஒரு பார்ட். Persistent primary root வந்து taproot சொல்லுவோம். primary root இதில் வந்து கிடையாது, short lived. ஓகேவா. ஒன்லி ஒரு மெயின் ரூட் தான் இருக்குது taproot. அதில் வந்து ஒரு lateral branch, secondary root, tertiary root வரும். எக்ஸாம்பிள் மேங்கோ. adventitious root நம்பர் ஆஃப் மெயின் ரூட் இருக்கும். அது வந்து ஸ்டோரேஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. And then pinnately compound leaf, palmate leaf. Pinnately compound leafனா லீஃப் வந்து ஒரு ராக்கிஸ்லேருந்து அரைச்சா, அதாவது ராக்கிஸ் மிட்ரிப். பால்மெட்லினா டிப் ஆஃப் த ராக்கிஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் ஆஃப் த பால். ஓகேவா. ஒரு மிட்ரிப்போட டிப்பில் இருந்து அரைஸ் ஆகுது. ராக்கிஸ் வந்து நிறைய பிரான்ச் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே வந்து பிரான்ச்சஸ் கிடையாது பால்மெட்லியில். எக்ஸாம்பிள் மார்கோசா ரோஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா தெரியும். சில்க் காட்டன் ஆக்சாலிஸ். ஓகே, ஆக்சாலிஸ் டொமேட்டோ. சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள் லீஃப்னா ஒரே ஒரு லாமினா பிடியோவில் அட்டாச் ஆகிருக்கு. காம்பவுண்ட் லீஃப்னா மெயின் ராக்கிஸ் பியர்ஸ் மெனி ஸ்மால் லீஃப், குடி லீஃபாக இருக்கும். ஆக்சிலரி பட் இஸ் போனது ஆக்சில் ஆஃப் சிம்பிள் லீஃப். ஆக்சிலரி பட் வந்து ஒரு சிம்பிள் லீஃபோட ஆக்சில் தட் இஸ் டெர்மினஸில் இருக்கும். பட் ஆக்சிலரி பட் இங்கே வந்து காம்பவுண்ட் லீஃபோட டெர்மினஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் குக்குர்பெட்டா, இங்கே வந்து and then இங்கே டேமரைட். Phylloclad, cladot. Phylloclad is a green flattened cylindrical or angled stem or branch of unlimited growth, consists of the series of nodes, internodes at along short intervals. node intervals எல்லாமே இருக்கும். green flattened stem. Phylloclad வந்து adaptation for xerophytes. xerophyteனா நம்மள ட்ரை ஏரியாஸ், டெசர்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல அடாப்டேஷன். லீவ் ஃபால் ஆகும், அதில் ஸ்டோர் வாட்டர் ஸ்டோரேஜுக்கு, ஸ்பைன் ஸ்கேல் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் லாஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கு. Phylloclads வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இது பண்ணி என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ். Phylloclada கிளாடோஃபில்னு சொல்லலாம், பிகாஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா. ஓகே ஃபைன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி ஆஃப் பிளான்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி வித் ஸ்காலர். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.